ஓகேங்க, திஸ் இஸ் செல்வராஜ் ஃப்ரம் சர்டிஃபைடு ஆம்பி நியூட்ரலைட் டைரக்ஷனில் பட்டம் போயிட்டுருக்கேன். இது வந்து ஒரு எஜுகேஷனல் அவேர்னஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் மை சேனல். ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நாள் உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி வந்து பாருங்கள் ஒரு நாலேஜ் ஆகிங்க. ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஸ்க் மீ எனி திங் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பியில் வந்து எனி டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து நியூட்ரிஷன் பற்றி கேட்கலாம் அப்படின்னாங்க. அதில் வந்து ஒரு பையன் வந்து ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 21 வயசு. ஸோ ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவருக்கு வந்து லோ பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்குது, ப்ளஸ் ரொம்ப போன் ஹெல்த் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணோம் நம்ம கம்யூனிட்டியில். ஸோ நீங்கள் வந்து விட்டமின் வந்து 25 ஹைட்ராக்சி விட்டமின் டி செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 18 அப்படி தான் இருக்குது. ஸோ விட்டமின் டி செக் பண்ணும்போது பிளட் டெஸ்ட்டில் 30 to 100 இருக்கணும், 100 இருக்கணும். ஸோ அந்த 30க்கு மேலே இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லதாக அர்த்தம். அது கீழே இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப டெஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கு வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மசில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வந்து பெயினாக இருக்கும் அப்படின்றாங்க. ஹெவி பெயினாக இருக்கும். நீங்கள் ஒன்று, ரெண்டாவது தூக்கம் வந்து சரியாக வராது, மைண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகும், மூடு ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும், இரிட்டபிலிட்டாக இருக்கும். ப்ளஸ் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ் ஸ்வெட்டிங் இருக்கும். தலையெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்வெட்டிங் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும். நாலாவது பார்த்திங்கன்னா ஏதாவது புண்ணு, ஏதாவது தெரியாமல் அடிபட்டு ஏதாவது புண்ணு ஆகிடுச்சுன்னா கூட ரொம்ப ஸ்லோவாக தான் ப்ராசஸ் ஆகும். அஞ்சாவது பார்த்திங்கன்னா க்ரானிக்கு ரொம்ப டயர்ட்னஸாக இருக்கும். ப்ளஸ் வந்து டீப் ஸ்லீப்பே அவங்களுக்கு வராது. ஸோ இந்த மாதிரி ஸ்லீப்பெல்லாம் இருக்கும். ஸோ அவங்க வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்போஷர், சன் எக்ஸ்போஷரே வந்து அவங்களுக்கு கிடையாது ஒன்று. ரெண்டாவது வந்து இன்டோர்லேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரிலாம். ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் கொஞ்சமாவது சன் எக்ஸ்போஷர் இருக்கணும். ப்ளஸ் வந்து அர்பனில் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குது. நாலாவது பார்த்திங்கன்னா வந்து இது வந்து இதனால் என்ன ஆகுனா ஸ்ட்ரெஸ்ஸு ஹையாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓவர் மன அழுத்தம் அதிகமாக இருக்குது. ஒர்க்கு 15 மணி நேரம் 20 மணி நேரம் ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்பர்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி கூட வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்துருக்கு. ஸோ வராமல் தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெயினாக வந்து கால்சியம் சப்ளிமெண்ட்டு, இது வந்து ஆர்கானிக் சப்ளிமெண்ட்ஸு, இது ஆர்கானிக் விட்டமின் டி, இந்த ரெண்டு வந்து நீங்கள் எடுக்கணும் கூடவே. அப்படி எடுக்கும்போது இதுலேருந்து நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணலாம். ப்ளஸ் வந்து உங்களுடைய கட் ஹெல்த் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக் இது வந்து நீங்கள் எடுக்கணும். இது எடுத்து அதுக்கு போகும்போது அப்சர்ப்ஷன் அதிகமாக கிடைக்கும். ஸோ ப்ளஸ் கூடவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரோட்டீன் பவுடர், மல்டிவிட்டமின், இதை பற்றி